ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொட்டக்குழி போட போகிறோம். அதாவது பனங்கிழங்கு உற்பத்தி ஆகும்ல, அதுக்காக நம்ம கொட்டக்குழி போட போகிறோம். இந்த கொட்டக்குழி எந்த டைமில் போடணும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஐப்பசி கார்த்திகை இந்த 2 மாதத்துல தான் நமக்கு பனங்க அதிக அளவில் கிடைக்கும். அதுக்கு முந்தின மாதங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நொங்காக தான் இருக்கும் பனை மரத்தில். இந்த ஐப்பசி கார்த்திகை இந்த 2 மாதமும் அந்த பனங்காவை எடுத்து நம்ம கொட்டக்குழி போட்டோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நமக்கு தை மாசி இந்த 2 மாதத்துக்குள்ள நம்ம கிழங்கு பிடிங்கிடலாம். அதாவது நம்ம பனங்கிழங்கு, அதாவது அந்த கொட்டக்குழி போட்டு கரெக்டாக 3வது மாதம் தான் அந்த கிழங்கு பிடுங்க முடியும். ஐப்பசி கார்த்திகை அந்த 2 மாதத்துக்குள்ள நம்ம கொட்டக்குழி மேக்ஸிமம் போட்டணும். அதை தாண்டி நம்ம போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிழங்கு வராது. அதனால் நம்ம இந்த கொட்டக்குழி எப்படிலாம் போடுறோம் என்ன ஏதுன்னு பார்க்கணும் ஆசைப்பட்டு அந்த முழு வீடியோவும் பாருங்க. முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொட்டையை அவ்வளோத்தையும் பிச்சு காய வச்சு அதுக்கப்புறம் தான் கொட்டக்குழி போடணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். எந்த ஒரு விதையாக இருந்தாலும் அதை நம்ம காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட வளர்கிற திறன் அதிகரிக்கும். அதுக்காக தான் நம்ம எந்த ஒரு விதையாக இருந்தாலும் அதை காய வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம போடுவோம். அதுபோல தான் நம்ம பனங்கொட்டையையும் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பனங்கொட்டை சீக்கிரமாக வளரும். பிறகு எதுக்கு நீங்கள் பச்சையாக போட போகிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்பீங்க. நம்ம கொட்டைக்குழிக்காக பனங்க பிறக்கி வச்சுருந்தோம். அதையும் ஆட்கள் தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நம்ம இப்போ பச்சையாவது ஊனிரும், இல்லைன்னா நமக்கு கொட்டை கிடைக்காது, அந்த அளவுக்கு ஆகி போச்சு. அதனால் நம்ம இந்த பச்சை கொட்டையை நம்ம இந்த கார்த்திகையில் ஊனிடுவோம் அப்படின்ட்டு நேராக அந்த கொட்டையை வளர்த்தி பிறக்கி நம்ம கொட்டைக்குழி போடுற இடத்துக்கு செமந்து போட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொட்டைக்குழியில் கீழ் பக்கம், அதாவது நம்ம கொட்டைக்குழி போட போகிறோம் அப்படின்னா அந்த மண்ணை நல்லா கொத்தி விடணும். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் அந்த கிழங்குக்குரிய அந்த முளை அடித்து கீழே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தரையில் ஓடோ கல்லோ அந்த மாதிரி அடியில் எதுவும் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கிழங்கு அதோட ஒன்று ஸ்டாப் ஆயிரும், இல்லை அப்படி வளைஞ்சு போகும். அதுபோல் மரத்து வேறு அப்படி ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருக்கலாம். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அந்த மண்ணை நல்லா கொத்தி எடுக்கணும். நல்லா கொத்தி அந்த மண் பூவாகிற அளவுக்கு நல்லா கொத்தி எடுத்தால் மட்டும்தான் நம்ம கொட்டைக்குழியை அடுக்கின பிறகு அந்த முளை ஒன்று போல் நேராக கீழே இறங்கி போய் நமக்கு கிழங்கு நல்லா பருத்து கிடைக்கும். அது போக கொத்தி போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம கொட்டையை அடுக்கிறோமோ அதுக்கு அதே மாதிரி நம்ம பிடுங்கும் போது அந்த மண் ஈஸியாயிரும். அப்படி சடக்குன்னு பிடுங்கி போடலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம நல்லா கொத்தி விட்டுக்கணும். கொத்தி விட்டுட்டு அடுத்த கட்டம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அவ்வளவு கொட்டையுமே செமந்து போட்டுறணும். செமந்து போட்டுட்டு நம்ம வரிசையை அடிக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொட்டைக்குழி நீட்டாயிரும். அப்போ இருக்கணும் என்ன ஆமாம் சரி இந்த ஒரு வட்டம் எடுத்துட்டு அடுத்த எடுத்து
கீழ் வரிசை, அதாவது நம்ம கொட்டைக்குழியில் வந்து கீழ் வரிசை ஃபுல்லாக எப்படி வைக்கணும்னா தலையில் வைக்கணும். எதுக்காக அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அதை வந்து நேராக எடுக்கணும் அப்படின்னா அந்த கொட்டையிலேருந்து அடிக்கக்கூடிய முளை வந்து கீழ் சைடில் இருந்து தான் வரும். அது அப்படி நேராக கீழே இருந்து அப்படி டேரெக்டாக தரையில் போயிட்டு அப்படின்னா அதுக்கு அடுத்த மேலே உள்ளதை நம்ம அடுக்கும்போது அதுவும் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை அடி டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி வரும். அப்படிங்கும்போது கிழங்கு ரொம்ப ஆழத்தில் போயிடும். நம்ம தோண்டும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுபோக கிழங்கு ஒன்று போல் வந்த மாதிரியும் இருக்காது. அதே இது நம்ம கீழே உள்ள கொட்டைக்குழி, அதாவது அந்த கொட்டையை வந்து தலையில் வச்சுருந்தோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா மேலே உள்ள கொட்டையை வந்து நேராக வைப்போம். அதாவது ஒன்று தலையில கீழே உள்ள வரிசையை ஃபுல்லாக தலையிலையும் மேலே உள்ள வரிசையை ஃபுல்லாக நேராகவும் நம்ம அடிக்கிட்டு வந்தோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா கீழே உள்ள வரிசையில் உள்ள அந்த முளை வந்து அப்படி வளைஞ்சி நேராக தரையை பார்த்து போகும். மேலே உள்ள முளை வந்து நேராக அப்படி போகிறதுனால ரெண்டு கிழங்குமே ஒரே ஹைட்டு, அதாவது மேலே உள்ள வரிசையில் உள்ள கொட்டையில் உள்ள கிழங்கும் கீழே உள்ள கொட்டையில் உள்ள வரிசையில் உள்ள கிழங்கும் ஒரே ஹைட்டு தான் இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம வந்து மண்ணிடிச்சு அந்த கிழங்கு பிடுங்கும்போது குழி தோண்டுறது வந்து ரொம்ப ஆழமாக தோண்ட வேண்டி இருக்காது. மேட்டாப்லேயே தோண்டி வரிசையாக இழுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று போல் வந்துக்கிட்டே இருக்கும். அதுபோக இந்த மாதிரி நம்ம அடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன பகுதிகளிலேயே 50, 100 அப்படி அதிக அளவு கிழங்கு அடுக்கலாம். அதாவது நம்ம மொத்தமாக அள்ளி போட்டு நம்ம கிழங்கா மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு 500 கொட்டைக்குழி போடுற இதை அதே இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம அடுக்கி போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1000க்கு மேலே அடிக்கிடலாம். அது போக நம்ம கிழங்கு பிடுங்கும்போது ஒத்தையாக போட்டது அவ்வளோமே நம்ம கொத்தி எடுக்கும்போது கிழங்கு வந்து காட்டுக்கு ஒரு கிழங்கா இருக்கும். நம்ம பிடிங்கி எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். அதே இது இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு கரை வாரமாக கொத்திட்டு அப்படி இழுக்கும்போது வரிசையாக கிழங்கா வந்த மாதிரி இருக்கும். நமக்கும் பிடுங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 50 கிழங்கு அப்படிங்கிறது பிடுங்கிறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. அந்த மாதிரி ஒரு கரை ஆழமாக தோண்டிட்டு பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ கிழங்கு வந்துடும். அதனால தான் இந்த மாதிரி நம்ம அடுக்கிறோம். இது எப்படி அடுக்கணும் அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள். வரிசையாக கீழே உள்ளது அவ்வளோத்தையுமே தலையிலையும் மேலே உள்ளது அவ்வளோத்தையும் நேராக வச்சு அப்படி ஒன்று போல் அடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அந்த கொட்டையை ஃபுல்லாக நம்ம அடிக்க முடிச்சதும் அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இந்த வா காட்டு கிட்ட வந்து காட்டு. இது என்னமா முதல்ல இது பண்ணிட்டேன். முதல்ல இப்படி அடிச்சிருக்கோம். ரெண்டாவது இப்போ இப்படி எடுக்க போகிறோம். சரியா? திரும்ப ஒன்ஸ் மோர். இதுதான் பட்டாம்பூச்சி ரே ரே கண்டுபிடி பட்டாம்பூச்சியே. Teti saludasin.
நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம கொட்டையை ஃபுல்லாக அடிக்க முடிச்சோம். அடுத்த கட்டம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சைடு வந்து கொஞ்சோள மண்ணை இழைச்சி லைட்டாக நம்ம அண்டை கொடுத்தா காணும். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கொட்டை வந்து பிறண்டாமல் இருக்கிறக்காக தான். எதுக்கு அப்படின்னா இந்த கொட்டையை ஃபுல்லாத்தையும் நம்ம மூடின பிறகு நம்ம மேலே ஏறி நல்லா மிதிச்சு விடுவோம். அந்த கொட்டைக்குழி வந்து மேடு பள்ளம் பாயாமல் இருக்கிறக்காக. அதுக்காக அந்த கொட்டைக்குழி அவ்வளோ வெளியே நவுண்டக்கூடாதுங்கிறக்காக மட்டும் சைடில் உள்ள மண்ணை அப்படியே இழைச்சி அப்படியே ஃபுல்லாக அணைக்கணும். அணைச்சாதான் அந்த கொட்டைக்குழி எந்த ஷேப்பில் இருக்குது என்ன அதுங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் அதை ஃபுல்லாக அணைக்க நீங்களே பாருங்கள் எப்படி அணைக்கும் அப்படின்ட்டு. இந்த கொட்டையை ஃபுல்லாக அணைச்சி முடிச்சதும் அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா போய் தண்ணி வைக்க கூடாதோ? டீப்பன் அவுட்டு ஏன் இந்த கொட்டைக்குழியை சைடு ஃபுல்லாக அணைச்சி முடிச்சதும் அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே உள்ள இடத்துலலாம் மண் போடணும். மேலே வந்து மண் கொஞ்சம் அதிகமாகவே போடணும். சைடு போட்டதை விட அதிகமாக போடணும். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கொட்டை எடுக்கிற இடத்துல வந்து சில இடத்துல வந்து கேப் இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம தண்ணி பாய்க்கும் போது அந்த கொட்டை மேலே வந்து நம்ம தண்ணி பிடிப்போம். அப்படி தண்ணி பிடிக்கும்போது அந்த தண்ணி அவ்வளோமே கொட்டையில் அங்கங்கே கேப் இருக்கிற இடத்துக்குள்ளாடி போய் உட்காந்துவிடும். அப்படி உட்காந்துச்சு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா மேலே வந்து நம்ம போட்ட மண் அவ்வளோ வெறும் கொட்டை மட்டும் தான் இருந்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான் மேலே மட்டும் கொஞ்சம் அதிகமாக மண் போட்டுக்கணும். மண் போட்டுட்டு நல்லா நீட்டாக மிதிச்சு விட்டுக்கணும். சைடு சுற்றி முதல்ல தண்ணி பாய்க்கிறதுக்கு முன்னாலே லைட்டாக மிதிச்சு விட்டுக்கிடணும். மிதிச்சு விட்டுட்டு அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா மேலே தண்ணி பிடிக்கணும். தண்ணி பிடிச்சிட்டு திரும்பியும் நம்ம நல்லா மிதிக்கணும். இது வந்து எதுக்காக தண்ணி பிடிச்ச பிறகு மிதிக்கும் அப்படின்ட்டு அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லணும். அது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து தண்ணி பிடிக்கிறதுக்கு முன்னாலே மிதிக்கணும். அது வந்து எதுக்காக அப்படின்னா அந்த கொட்டை வந்து மேடு பள்ளம் பாயாமல் இருக்கிறதுக்கு. அது போக அந்த கொட்டையில் வந்து மேல் சைடிலோடி உள்ள கேப் இருக்கிற கேப் அவ்வளோத்தையுமே அந்த மண்ணால் மிதித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா அடைப்பட்டுரும். அப்படிங்கும்போது நம்ம தண்ணி பிடிச்சோம் அப்படின்னா அந்த தண்ணி உடனே கீழே இறங்காமல் கொஞ்சம் நின்று அதுக்கு பிறகு தான் கீழே இறங்கும். அதுக்காக முதல்ல கொட்டைக்குழியை மேலே வந்து நல்லா மிதிச்சுக்கணும். இந்த மிதிக்கிறதுல நம்ம வந்து கொட்டை வந்து ஒன்று போல் முளை அடித்து கீழே போய் வேற அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதுபோக அந்த மேடு பள்ளம் பாயாமல் இருக்கும் அந்த கொட்டைக்குழி. நம்ம இந்த மிதிக்கும் போது ஐயோ கொட்டைக்குழி வந்து ஏற இறங்க இருக்கு அப்படின்ட்டு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் எவ்வளோக்குள்ள நல்லா மிதிக்கலோ அவ்வளோக்குள்ள தான் அந்த முளை வந்து கீழே இறங்கும். இல்லை அப்படின்னா மேலேயே மேடு பாஞ்சிட்டு வந்துடும். நல்லா மிதிச்சு முடிச்சதும் அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணி பிடிக்கணும். தண்ணி நல்லா பிடிக்கணும். பிடிச்சிட்டு அடுத்த கட்டமாக திரும்பியும் மிதிச்சு விடணும். இது வந்து எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நல்லா மிதிச்சிருப்போம். அதனால் மேலே நல்லா தண்ணி பிடிச்சிக்கணும். இந்த தண்ணி வந்து அவ்வளோ சீக்கிரத்தை இறங்காது. ஏன்னா நல்லா மிதிச்சதுனால தண்ணி ஃபுல்லாக பிடிச்சி முடித்ததும் அடுத்த கட்டமாக திரும்பியும் மிதிக்கணும். இது எதுக்காக திரும்ப மிதிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம மிதிக்க மிதிக்க அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இறங்கி அந்த கொட்டைக்குழியில் வந்து கேப் ஃபுல்லாக அடைப்படும். காணும் இப்போ நம்ம இப்படி மிதிச்சு விட்றலாம். இதே மாதிரி ஒரு வாரம் கழித்து ஒருக்க மிதிச்சு விடணும். இப்படி ஒரு 2 தடவை நம்ம தண்ணி பிடிக்கும் போதெல்லாம் மிதிச்சு விட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் கொட்டைக்குழி வந்து மேடு பாயாமல் நம்ம வந்து ஒரு 500 பனங்கொட்டையை வச்சு நம்ம கிழங்குக்கு கொட்டைக்குழி போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 500மே எந்தவித பாதிப்பும் இல்லாமல் ஒன்று போல் வளர்ந்து ஒரே சைஸில் இருக்கும். நம்ம வந்து தோண்டி பிடிங்கி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதை எப்படிலாம் பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்க்கணும் ஆசைப்பட்டால் இந்த முழு வீடியோவை பாருங்கள். வில்லேஜ் ரிலேட்டடாகவும் விவசாய ரிலேட்டடாகவும் ரெகுலர் வீடியோ நம்ம சேனலில் வரும். அதை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். விவசாயம் பழகு, விவசாயம் என்றும் செழிக்கட்டும். சரி பேட்டரம்பாய் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.